ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் 2ஆம் பாகம். அத்தியாயம் கல்பம். வேதத்தின் கை. வேத புருஷனுக்கு கல்பம் என்ற 6வது அங்கம் கரம் என்பார்கள். காரியங்களை செய்வதனால் கைகளுக்கு கரம் என்று பெயர் வந்தது. செய்யும் தொழில் உடையதால் தெலுங்கில் கை செய் என்று வழங்குகிறது. காரியத்தில் ஏவும் சாஸ்திரமே கல்பம். வேதத்தையும் சிக்ஷை, வியாக்கரணம், சந்தஸ், நிருத்தம், ஜோதிஷம் முதலான எல்லாவற்றையும் தெரிந்து கொண்ட பின்பு என்ன செய்வது? இவற்றால் ஏதாவது காரியம் செய்ய வேண்டும். மனசில் தோன்றுகின்ற காரியங்களெல்லாம் பண்ணி சம்பாதித்த பாபங்களெல்லாம் தொலைய நல்ல காரியம் பண்ண வேண்டும். அந்த நல்ல காரியம் என்னவென்று தெரிய வேண்டும். அதற்குரிய மந்திரம், அதன் சரியான உச்சாரணம், அர்த்தம் முதலியவைகள் தெரிய வேண்டும். அந்த கர்மாக்களை செய்வதற்கு பல திரவியங்கள் வேண்டும். அவற்றை நடத்த வீடு வேண்டும். அந்த வீட்டுக்கு வாஸ்து லட்சணம் வேண்டும். பின்பு அந்த கர்மாக்களின் பலனை ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ண வேண்டும். இவைகளை பற்றிய விஷயங்களை சொல்வதுதான் கல்பம். வேதத்தை அத்தியனம் பண்ணி அதிலே உள்ள அக்ஷரங்களை பற்றி சிக்ஷையால் தெரிந்து கொண்டு, இலக்கணத்தை வியாக்கரணத்தால் அறிந்து, மீட்டர், அர்த்தம் என்பனவற்றையும் சந்தஸ், நிறுத்தம் இவற்றால் தெரிந்து கொண்டு, ஜோதிஷத்தின் மூலம் கர்மாக்களை செய்யும் காலத்தை தெரிந்து கொள்ளுவதன் பிரயோஜனம் என்ன என்றால், கல்பத்தில் சொல்லியுள்ள நல்ல கர்மாக்களை பண்ணுவதே. எந்த கர்மாவை எப்படி பண்ணுவது, எந்தெந்த வருணத்தார் எந்தெந்த காரியங்களை செய்ய வேண்டும், எந்தெந்த ஆசிரமத்தார் எதை எதை செய்ய வேண்டும் என்பவைகளையெல்லாம், எந்த கர்மாவுக்கு எந்த மாத்திரம், திரவியம், தேவதை என்பவைகளெல்லாமும், யஜ்ஞங்களில் எத்தனை ரித்விக்குகளை வைக்க வேண்டும், எந்த விதமான பாத்திரங்களை உபயோகப்படுத்த வேண்டும் என்பவைகளையும், இவை போன்ற மற்றவைகளையும் சொல்வது கல்பம். நாம் ஷடங்கு என்று சொல்வதையெல்லாம் கல்பமே வகுத்து கொடுக்கிறது. ஷடங்கம் என்பதே சடங்கு ஆயிற்று என்று சொன்னேன். அல்லது கல்பம் வேதத்தின் 6வது அங்கமானதால் ஷடங்கம் ஷஷ்டாங்கமானது. ஷஷ்டாங்கமே சடங்கு என்றாகி இருக்கலாமோ என்றும் தோன்றுகிறது. கல்பசாஸ்திரத்தை அநேக ரிஷிகள் செய்திருக்கிறார்கள். தட்சிணத்தில் வெகுவாக பின்பற்றப்படும் கிருஷ்ண யஜுர்வேதத்திற்கு ஆபஸ்தம்பர், போதாயனர், வைகானசர், சத்யாஷாடர், பாரத்வாஜர், அக்னிவேஷர் என்னும் 6 பேர்கள் கல்பசூத்திரங்கள் செய்திருக்கிறார்கள். ரிக்வேதத்திற்கு ஆஸ்வலாயனர் செய்ததே அதிகம் வழக்கில் உள்ளது. சாங்காயனர் என்பவரும் செய்திருக்கிறார். சுக்ல யஜுர்வேதத்திற்கு காத்யாயனர் கல்பசூத்திரம் செய்திருக்கிறார். சாமவேதத்தில் கௌதம சாகைக்கு லாட்யாயனரும், ராணாயணீய சாகைக்கு திராக்யாயனரும், தலபகார சாகைக்கு ஜைமினியும் சூத்திரம் செய்திருக்கிறார்கள். கல்பத்தில் ஒவ்வொரு சாகைக்கும் கிருஹ்ய சூத்திரம் என்றும் ஸ்ரௌத சூத்திரம் என்றும் 2 வகை உண்டு. ஸ்ருதி எனப்படும் வேதத்திலேயே பூர்ணமாக வருகிற யஜ்யம் முதலானவையே ஸ்ரௌதம் என்பவை. இவை விரிவாகச் செய்ய வேண்டிய பெரிய காரியங்களாகும். கிரகத்தில், வீட்டில் இல்லாமல் வெளியே பெருசாக யாகசாலை போட்டுக்கொண்டு செய்யப்படுபவை. இதனால்தான் கிரகத்திலேயே பண்ணப்பட்ட மற்ற சின்ன வைதிக கர்மாக்களுக்கு கிருஹ்யம் என்றே பெயர் வந்துவிட்டது. கர்ப்பம் உண்டாவது முதல் தேகம் அக்னிக்கு ஹோமம் பண்ணப்படும் தகனக்கிரியை வரையில் செய்யப்படுகின்ற 40 கிரியைகளை இவ்விரு சூத்திரங்களும் சொல்லும். தகனக்கிரியையும் ஒரு வகையான ஹோமம்தான். அந்தியஷ்டி, அதாவது கடைசி வேள்வி என்று சொல்வார்கள். இந்த இஷ்டியில், வேள்வியில்
தேகமே திரவியமாக அக்னியில் ஹோமம் செய்யப்படுகிறது. அக்னிஹோத்திரத்தை ஆதாரமாக கொண்டு பண்ணும் 7 ஹவிர் யஜ்ஞம், 7 சோம யஜ்ஞம், 7 பாக யஜ்ஞங்கள் என்பதாக மொத்தம் 21 யஜ்ஞங்களை பிராமணன் பண்ண வேண்டும். இவற்றில் 7 ஹவிர் யஜ்ஞமும் 7 சோம யஜ்ஞங்களும் கிருஹ்ய சூத்திரத்தில் வராது. இந்த 14ம் ஸ்ரௌத சூத்திரத்தில் வருவன. இவற்றையும் சேர்த்தே ஒருவன் செய்ய வேண்டிய 40 கர்மாக்கள் உள்ளன. இவற்றை 40 சம்ஸ்காரம் என்பர். சம்ஸ்காரம் என்றால் தூய்மைப்படுத்துவது. வீட்டில் செய்வது அக்னிஹோத்திரம், யாகசாலை போட்டுக்கொண்டு பண்ணுவது யஜ்ஞம். பெரிய காரியங்கள் ஸ்ரௌத சூத்திரம் சொல்லும். பெரிய காரியங்களை ஸ்ரௌத சூத்திரம் சொல்லும். டொமஸ்டிக் ரைட்ஸ் என்று அகத்தோடு பண்ணுவதை கிரஹ்ய சூத்திரம் சொல்லும். நான் மேலே ஸ்ரௌத சூத்திரக்காரர்களின் பெயர்களையே சொன்னேன். 40 சம்ஸ்காரங்களும் 8 ஆத்ம குணங்களும் கல்பசூத்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த 40 சம்ஸ்காரங்களில் முன்பு சொன்ன 14 ஹவிர் சோம யஜ்ஞங்களைத் தவிர மிகுதியுள்ள 26ம் கிருஹ்ய சூத்திரத்தில் சொல்லப்படும். அதில் கர்ப்பாதானம், பும்சவனம், சீமந்தம், ஜாதகர்மா, நாமகரணம், அன்னப்பிராசனம், சௌளம், உபநயனம், விவாகம், அந்தியேஷ்டி முதலியவைகள் சொல்லப்படுகின்றன. இவற்றை பிற்பாடு விளக்குகிறேன். இந்த அத்தியாயத்தின் தொடர்ச்சியை நாளை காண்போம்.